அந்த மாதிரி அந்த கிராம தெய்வங்களை வழிபடக்கூடிய நிகழ்வுகள் மறந்து, இப்ப என்ன பண்ணிட்டோம், சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, குரு பூஜைகள். இப்போ சமுதாயத்துல ஒரு இன மக்கள் இருக்காங்கன்னா, அவங்கள்கிட்ட வாழ்ந்து, அவங்களுக்கு நல்லது பண்ணி, அவங்களால பிரயோஜனமாகி ஒருத்தர் ஜீவ சமாதி ஆனாருன்னா, அவருக்குன்னு ஒரு நாள செலக்ட் பண்ணி குரு பூஜையாக எடுத்து நடத்துற வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த மாதிரி வழிபாடு அப்படிங்கிறது, அவங்களுடைய சூழ்நிலைகளுடைய தன்மைகளையும் அவங்க சமுதாயத்தோட, அந்த குலத்தோட இணைந்த ஒரு நிகழ்வாகவுமே கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்ப அவங்க கேட்டதே எனக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியல. நான் எப்படி கும்பிடுறது? நீங்க மதம் மாறினதும், உங்க வம்சாவளியில தாத்தா, பாட்டி மாறினாலும், அவங்களுக்கு என்னன்னு தெரியாம போயிடுச்சு அப்படின்னாலும், நீங்க யார தெய்வமாக இப்ப வணங்குறீங்களோ, இப்போ சொல்லணும்னா கிறிஸ்டின்லாம் வேளாங்கண்ணிக்கு அதிகமாக மாலை போட்டுட்டு பாத யாத்திரை போவாங்க. நம்ம இந்துக்கள் முறைகள்ல என்ன வழிபாடுகள் இருக்கோ, அதை கொஞ்சம் மாத்தி அந்த கிறிஸ்டின் முறைப்படியும் அந்த வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது இருக்கு. அத நீங்க நம்ம விளக்கேத்துறோம், அவங்க மெழுகுபத்தி ஏத்துறாங்க. ஆனா ஆக மொத்தத்துல ஏத்துறது வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப அவங்களுடைய அந்த மதத்திற்கு உரிய தெய்வத்த அவங்க ஆத்மார்த்தமாக நினைத்து வழிபடுகிறார்கள் அப்படின்னாவே, அதுவே அவங்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் ஆக மொத்தம் எந்த தெய்வம் அப்படிங்கிறது இல்ல. தெய்வ அனுக்கிரகம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான். ஒருத்தருடைய ஜாதகத்தில் அட்சய லக்னத்திற்கு 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை பெறக்கூடிய ஒரு பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு குலதெய்வம் இருந்தாலுமே அதனுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்குமான்னா கிடைக்காதுங்க. அதனால